வென்றவர்களுக்கும் தோற்றவர்களுக்கும் சரித்திரத்தில் இடம் உண்டு. ஆனால் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து குறை சொல்பவர்களுக்கு அதில் எந்த ஒரு இடமும் கிடையாதுங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு மேற்கோள். ஆனா நம்மள பலரும் உண்மையில சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கிற நபர்களாகத்தான் பல நேரங்கள்ல இருந்துடுறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்னு பல விஷயங்களை சொல்லலாம். ஆனா தலையாய காரணம் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். கலிபோர்னியால ஒரு பிரபலமான பல்கலைக்கழகம் இருந்தது. அந்த பல்கலைக்கழகம் தொழில் முனைவோருக்கான பட்டப்படிப்புல கைதேர்ந்த பல்கலைக்கழகம். அங்க ஒவ்வொரு வருடத்துடைய இறுதியிலையும் ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அந்த தலைப்புல ஆராய்ச்சி செய்வாங்க, ஆய்வு முடிவுகளையும் வெளியிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருடத்துல அவங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா, கடந்த 5 வருடங்களில் கலிபோர்னியாவை சேர்ந்த பல்கலைக்கழகங்களில் தொழில் முனைவோருக்கான பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்களில் எத்தனை பேர் உண்மையாகவே தொழில் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அந்த ஆய்வுல பங்கேற்ற மாணவ மாணவிகளும் தங்களுடைய நேரத்தை செலவிட்டு மிக வெற்றிகரமாக அந்த ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அந்த முடிவை பார்த்த பேராசிரியர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன்னா அந்த 5 வருஷத்துல பட்டம் பெற்று சென்ற மாணவர்கள்ல வெறும் 15% பேர் மட்டும்தான் தொழிலே தொடங்கி இருந்தாங்க. வேற ஏதாவது படிப்பு படிச்சுட்டு இப்படிலாம் இருந்தா பரவாயில்ல, இதுவே தொழில் முனைவோருக்கான சிறப்பான பட்டப்படிப்பு. இதை படிச்சுட்டு கூட மற்றவங்களுக்கு தெரியாத நிறைய சூட்சமங்களை தெரிஞ்ச பின்னாடியும் கூட இவங்க ஏன் இப்படி தொழில் தொடங்காம தாமதிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி அந்த பேராசிரியர்கள் நிறைய பேருக்கு வந்தது. அப்புறம் என்ன, அடுத்த வருடம் எந்த தலைப்புல ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஐடியா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த வருடம் அடுத்த பேட்ச் மாணவர்கள் மறுபடியும் ஒரு ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு காரணம் தொழில் முனைவோருக்கான பட்டப்படிப்பு படிச்சும் கூட அவங்கள ஒரு தொழில் தொடங்க விடாம தடுக்குது அப்படின்னு. ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த ஆய்வுக்கான முடிவுகளும் வெளிவந்தது. குடும்ப பிரச்சனை, கடன் தொல்லை, உடல்நிலை குன்றுதல், இந்த மாதிரியான தவிர்க்க முடியாத காரணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு மற்ற காரணங்களை மட்டும் ஒரு பெரிய லிஸ்டா ரெடி பண்ணினாங்க. அதுல முதலாவதா நின்ன காரணம் என்னன்னு தெரியுமா? அதீத சிந்தனை மற்றும் கற்பனை, ஓவர் திங்கிங். நம்ம விளையாட்டுக்கு சொல்லுவோம் ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு. ஆனா இந்த ஓவர் திங்கிங் எதுக்குமே ஆகாதுங்கிறது தான் உண்மை. ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும், ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அதீத சிந்தனைங்கிறது அதை தொடங்கவே விடாது. மீறி தொடங்கினாலும் விரைவாக முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள்ல அது ஒரு மிகப்பெரிய எதிரியாக மாறி காலை வாரி விட்டுரும். போட்டி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்த அதீத சிந்தனைங்கிறது நேரத்தையும் வீணடிச்சு மூளையையும் சோர்வாக்கிடும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், உறவினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதீத சிந்தனைங்கிறது எண்ணிலடங்காத பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். இதையெல்லாம் கூட விடுங்க, இந்த அதீத சிந்தனைங்கிறது உடலை ஆகட்டும், மனதை ஆகட்டும், மூளையை ஆகட்டும் முழுவதுமாக சோர்வடைய செய்து பாதித்துவிடும். அதனால இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிற பழக்கம் உங்ககிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே சோதிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க நின்ன இடத்துலயே நிக்காம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும்னா நிச்சயமா இந்த பழக்கத்தை உங்ககிட்ட இருந்து நீங்க திருத்தி தான் ஆகணும். நான் என்னோட லைஃப்ல இருந்தே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த அதீத சிந்தனை, ஓவர் திங்கிங் ஹேபிட் அப்படிங்கிறது என்கிட்ட இருந்தது ஒரு காலத்துல. ஒரு 23 வயசு 24 வயசு எனக்கு இருக்கும்போது நான் IBMல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல என்னுடைய பணி இடத்துல இந்த ஓவர் திங்கிங் எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருந்தது. அப்போ எனக்கு மேனேஜரா இருந்தவங்களோட பேரு செந்தில் மாறன், இன்னொருத்தர் பேரு கார்த்திக். 2 பேருமே அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, உன்கிட்ட நீ மாத்திக்க வேண்டிய பழக்கம்னா இதுதான். ஏன்னா இந்த ஓவர் திங்கிங் ஹேபிட் இருக்கிறவங்கள யார் வேணும்னாலும் ரொம்ப சுலபமா குழப்பி விட்டுறலாம். அதனால நீ எப்படியாவது இதை மாத்திக்கோ அப்படின்னு. ஆனா அதுக்குன்னு உடனே எல்லாம் என்னால மாத்திக்க முடியல. பல இழப்புகளுக்கு பின்னாடி, பல நேரங்கள்ல பிரச்சனைகளை சந்திச்ச பின்னாடி சிரமப்பட்டு தான் அதை நான் மாத்தினேன். ஏன்னா நான் பண்றது ஓவர் திங்கிங் கிடையாது, டீப் திங்கிங். அதாவது நான் ரொம்ப அனலைஸ் தான் பண்றேனே ஒழிய ஓவரா திங்க் பண்ணலன்னு நானே என்ன ஏமாத்திட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு குழப்பம் நீங்குச்சு. அதாவது இந்த ஓவர் திங்கிங்கையும் கிரிட்டிக்கல் திங்கிங் அல்லது டீப் திங்கிங்கையும் வித்தியாசப்படுத்துறது எப்படின்னு அந்த புத்தகம் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஒருவேளை நம்ம ரொம்ப அதிகமா சிந்திச்ச பின்னாடி நமக்கு குழப்பம் ஏற்பட்டா, நம்ம சோர்வடைஞ்சா, கவலைப்பட்டா, அதுதான் ஓவர் திங்கிங். ஒருவேளை நம்ம அதிகமா சிந்திச்ச பின்னாடி நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா, நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம்னா, அடுத்தது நமக்கு ஒரு வழி பிறக்குதுங்கிற உணர்வு நமக்கு ஏற்பட்டதுன்னா, அதுதான் கிரிட்டிக்கல் ஆர் டீப் திங்கிங். ஸோ அடுத்த முறை நீங்க கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கும் போது யோசிச்சு பாருங்க, அந்த சிந்தனையின் முடிவு உங்களுக்கு எதுவா இருக்கு? ஒரு சொல்யூஷனா இருக்கா இல்ல குழப்பமா இருக்கான்னு. சொல்யூஷனா இருந்தா பரவாயில்ல, அது நல்லதுக்கு தான். ஆனா குழப்பமா இருந்ததுன்னா ஓவர் திங்கிங்கிற ஹேபிட் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு மாத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்புறம் இனிமே